நாம் இன்றைக்கு அதிகாரம் 9 இரண்டாவது பகுதியை படிக்க போறோம். மூன்றாவது பகுதியான ஆபத்துக்கள் பகுதியில இருக்கு. இதனுடைய தலைப்பு இயேசு மறுரூபமானார் மற்றும் அற்புதம். இந்த இடத்துல இயேசு பார்க்கும் பொழுது பல விதமான ஜனங்களை பார்க்கிறார். இந்த அனைத்து ஜனங்களையும் ஆண்டவர் எப்படி அழகாக அமைதிப்படுத்துகிறார், எப்படி கையாளுகிறார். அப்ப இன்னைக்கு மன ரீதியான வியாதியா இருந்தாலும் சரீர ரீதியான வியாதியா இருந்தாலும் முதலாவது செக் பண்ணிக்கணும், இந்த வியாதி எதன் மூலமாய் வந்திருக்கிறது. இல்ல விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை பார்த்து சொல்றாரு? இயேசு கிட்ட இருந்து நமக்கு அற்புதம் வேண்டுமானால் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய பிரதானமான ஒன்று என்ன? இப்ப பிசாசுல பல வகையான பிசாசு இருக்கு. இப்ப சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? இப்ப இந்த அற்புதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? எப்ப பார்த்தாலும் இயேசு தனிமையா இருக்கும் போதே இதை சொல்றாரு. அந்த ராத்திரியில் அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு சீஷருடைய கால்களை கழுவுகிறார். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துல முதன்மையா இருக்கணும்னு விரும்பினா ஒரு அடிமையானவன் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய. யார் சிறியர்? இடரல், ஸ்டம்பிள் என்றால் என்ன? இன்னொரு இடரலை குறித்தும் வேதாகமம் சொல்லுகிறது. அப்படி இடர பண்ணுகிறோடைய தண்டனை என்னும் ஏந்திர கல் அப்படின்னு சொன்னா என்ன? இந்த இடத்துல 3 உறுப்புகளை மார்க் எழுதுகிறார். சீஷர்களே ஜீவ பலியாக மாற வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் இங்க விளக்குகிறார். சீஷர்களாகிய நீங்கள் உங்கள் பேச்சிலே ருசி கொடுக்கிறவர்களாக, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அக்கினி என்றால் என்ன? நம்முடைய மாம்ச கிரியைகளை அழிப்பதற்கு இந்த அக்கினி பிரயோஜனப்படுகிறது. அக்கினி என்று சொன்னால் பாவிகளை சுட்டரிக்கும், பரிசுத்தவான்களை பரிசுத்தப்படுத்தும். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷத்துல அதிகாரம் 10 அதை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முதலாவது ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். அதிகாரம் 10, இயேசு திருமணம், ஐஸ்வர்யம், ஊழியம் பற்றி கற்றுக் கொடுக்கிறார். சாப்டர் 10, ஜீசஸ் டீச்சர்ஸ் ஆன் மேரேஜ், ரிச்சஸ் அண்ட் சர்வீஸ். அதுல முதல் பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல் 12 வசனங்கள் இயேசு திருமணம், விவாகரத்து, மறுமணம் பற்றி விளக்குகிறார். ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ஸ் மேரேஜ், டிவோர்ஸ் அண்ட் ரீமேரேஜ். வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். இப்ப அவ்விடம் விட்டு எழுந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கலிலேயாவை விட்டு அவர் இப்பொழுது தன்னுடைய கடைசி பயணமாக யூதேயாவுக்கு புறப்பட்டு செல்லுகிறார். இந்த மேப்ல பாருங்க, கேலிலின்னு போட்டிருக்கா. கப்பர்நகூம்ல தான் இயேசுடைய வீடு இருந்துச்சு. அப்படியே தெற்கு பகுதியில நகர்ந்து அந்த யூதேயா எருசலேமுக்கு இப்ப வரார். எருசலேம்ல தான் தேவாலயம் இருந்துச்சு. இப்படி சொல்லுகிறதுனால இயேசு இதுதான் முதல் முறையாக யூதேயாவுக்கு வராரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று அழைக்கப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷகர்களும் இயேசுவினுடைய கலிலேயா ஊழியங்களை மிக அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். ஆனா யோவான் சுவிசேஷம் மட்டும் இயேசுவின் யூதேயா ஊழியங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதியிருக்கிறத பார்க்கலாம். இப்ப இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்ய வந்துவிட்டார். கிளைமேக்ஸ் ஆஃப் ஹிஸ் மிஷன்னு சொல்லலாம். தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இப்பொழுது புறப்பட்டு போகிறார். இப்ப இங்க வந்துட்டாரு. வந்த உடனே அங்க ஆஸ் யூஷுவல் ஏராளமான ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே அவர்களுக்கு போதிக்கிறார். இயேசு எங்க போனாலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்து கொண்டிருப்பார் என்பதற்கு நல்ல உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இப்ப யார் இயேசுவை மீட் பண்ண வர்றது? பரிசேயர். இந்த பரிசேயர் எதற்கு வருகிறார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது? இயேசுவை சோதிக்க வருகிறார்கள். இவர்கள் புதிதாக இப்பொழுதுதான் வரல. ஏற்கனவே இயேசு கலிலேயாவில் இருக்கும் பொழுதே பல முறை பல காரியங்கள்ல இயேசுவை சோதிக்க எருசலேமிலிருந்து கலிலேயாவிற்கு வந்தார்கள். அப்ப இப்ப இயேசு யூதேயாவுக்கு எருசலேமுக்கே வந்திருக்கிறாரு. இவங்க சோதிக்காம இருப்பாங்களா? அதனால இப்ப ரெடியா வந்துட்டாங்க இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு. எதிலே அவரை சோதிக்கிறார்கள்? புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா? இந்த காரியத்துல இயேசுவை விழ வைக்கணும் இந்த கேள்வியை கேட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே இது மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்கிற மாதிரி இங்க எழுதியிருக்கிறார் மத்தேயு. தொடர்ந்து வாசிப்போம்.
இயேசு இதற்கு பதில் கொடுக்கவில்லை. மாறாக அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். 3ஆம் வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். உங்களுக்கு நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும்ல, மோசே என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். 4ஆம் வசனம், அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். ஏன் இயேசுவின் நாட்கள்ல இந்த விவாகரத்து, இந்த திருமணம், இவ்வளவு முரண்பாடான கருத்துக்கள் அவர்களுக்குள்ள இருந்தது என்று சொன்னால், இயேசுவின் நாட்களில் 2 விதமான முக்கியமான பரிசேய வகுப்பினர்கள் இருந்தார்கள். நம்ம பாடங்கள்ல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, த ஸ்கூல்ஸ் ஆஃப் ரபாய், ரபிகளின் பள்ளிகள். 2 முக்கியமான வகுப்பினர், 2 இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ். ஒன்று யார் அப்படின்னா ஷம்மாய் வகுப்பினர், ஸ்கூல் ஆஃப் ஷம்மாய். இவர்கள் மிகவும் கடினமான சட்டதிட்டங்களை வைத்திருந்தார்கள். இன்னொரு ஸ்கூல் ஹில்லேல் வகுப்பினர், ஸ்கூல் ஆஃப் ஹில்லேல். இவர்கள் மிதமான சட்டதிட்டங்களை வைத்திருந்தார்கள். ஆகவே மிகவும் பாப்புலரானவர்கள், பிரபலமானவர்கள், பாப்புலர் பீப்புள் இவங்க. சரி, யூதர்கள் இவங்க யாராவது ஒருவரை பின்பற்றினார்கள். பொதுவாக ஷம்மாய் அவங்க ரொம்ப கடினமான சட்டதிட்டங்களை வைத்திருந்ததுனால ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அவங்க பள்ளியில படிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் யாரு அப்படின்னா இந்த ஹில்லேல் குரூப்பை தான் பின்பற்றிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த விவாகரத்து என்று சொல்லும் பொழுது கூட அநேக வித்தியாசமான கருத்துக்கள் இவர்களுக்குள்ள நிலவினது. அதனாலதான் இப்ப இயேசுவை அவர்கள் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இப்ப யூதர்கள் திருமணத்தை அவர்கள் மிகவும் முக்கியமானதாக ஒரு மத கடமையாக அவர்கள் நினைத்தார்கள். யாராவது ஒருவர் திருமணத்தை செய்யாமல் இருந்தால் அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறுகிறார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். ஏன்னா ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து நீங்கள் பலுகி பெருகி என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். திருமணம் செய்யாதவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறுகிறார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். அது மாத்திரமல்ல, யாராவது பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் சந்ததியை கொன்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். இப்படியாக ஒவ்வொரு யூதனும் தங்களுடைய திருமணத்தை ஒரு கனம் உள்ளதாக எண்ணினார்கள். அதே நேரத்திலே பெண்களை மிக தாழ்வாக எண்ணினார்கள். பெண்களை ஒரு பொருளாக, விலை கிரயமாக அவர்கள் பெற்றார்கள். வேலை செய்வதற்காகவே பெண்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்ப நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்பட்டதில்லை. ஓட்டு போட முடியாது, வீட்டில் எந்த ஆலோசனையும் கொடுக்க முடியாது, அவர்களுக்கு படிக்க முடியாது. ஒரு ரபி சொன்னாராம், நான் பெண்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதை விட நான் பேசாம நரகத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவிற்கு பெண்களை மிக தாழ்வாக எண்ணின நாட்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஏராளமான பெண்களுக்கு விரோதமான கொடுமைகள் அவ்வப்போது நாம் இந்திய தேசம் எங்கும் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் பெண்களே பெண்களுக்கு விரோதமாக அநேக இடங்களிலே எழும்புகிறதை பார்க்கலாம். எவ்வளவு பரிதாபமானது பாருங்களேன். இப்ப இயேசுவை சோதிப்பதற்கு இந்த 2 கூட்டத்தினரும் வந்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இவர் ஒருவேளை அந்த ஷம்மாய் குரூப்பை சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா இவரால பிரபலமா மாற முடியாது. ஏன்னா ஷம்மாய் குரூப்பை ஃபாலோ பண்ணவங்க கொஞ்சம் பேர் தான். ஏன்னா அவங்க கடினமான சட்டதிட்டங்களை வைத்திருந்தார்கள். இவர் ஹில்லேல் குரூப்பை ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொன்னா மோசேயின் நியாயப்பிரமாணத்தை இயேசு மீறுகிறார் என்று சொல்லுவார்கள். ஏன்னா இந்த ஷம்மாய் வகுப்பினர் அப்படியே மோசே என்ன சொல்லி இருக்கிறாரோ கீழ்ப்படிவார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். இயேசு யாருக்கும் பயப்படவே இல்லை. ரொம்ப தெளிவா பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் தான் மோசே தள்ளுதற் சீட்டை கொடுத்தானே தவிர மற்றபடி அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மோசேயின் நியாய பிரமாணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? உபாகமம் 24:1. ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். ஏன் இப்படி மோசே சொன்னார் அப்படின்னு சொல்லி பல பாடங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஏன்னா அந்த நாட்கள்ல யூதர்கள் பெண்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள், மிக மோசமாக நடத்தினார்கள். அப்ப ஏதாவது அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று சொல்லி நினைத்துதான் அந்த நாட்கள்ல பெண்களுடைய சேஃப்டிக்காக, பாதுகாப்பிற்காக
மோசேயே என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா, நீ பெண்களை கொடுமைப்படுத்தாத, அதோட பெட்டர் உனக்கு ஒத்து போலனா தள்ளுதல் சீட்டை கொடுத்து டீசெண்டா அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுருன்னு சொல்லியிருந்தார். இப்ப லட்சையான காரியம் என்பது என்ன? இதுலயும் இன்னொரு குழப்பம் இருக்குது. 2 வகுப்பினர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம படித்து கொண்டு வருகிறோம். ஒரு குரூப் என்னது? ஷம்மாய். இவர்கள் அப்படியே மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். இன்னொரு குரூப் ஹிலேல் இருக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்க என்னன்னா, இவங்களுக்கு வாய்மொழி சட்டங்களாக பல காரியங்களை வைத்திருந்தார்கள். இப்ப இந்த மோசையின் நியாயப்பிரமாணம் என்ன சொன்னது? ஒருவன் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணினால் அவன் விவாகரத்து கொடுக்கலாம், தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம். அதே நேரத்துல ஹிலேல் குரூப் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சாப்பாடை ஒரு பெண் தீத்தாலே அவளை விவாகரத்து பண்ணலாம், தலையை விரித்து போட்டு கொண்டிருந்தால் விவாகரத்து செய்யலாம், கணவனுடைய வீட்டாரை அவமதித்தால் விவாகரத்து செய்யலாம், அந்த பெண்ணினுடைய குரல் பக்கத்து வீட்டுக்கு கேட்டுச்சுன்னா விவாகரத்து செய்யலாம். ஒரு ரபி இருந்தார், அவருடைய பெயர் ரபி அக்கீபா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தன் மனைவியை விட அழகுள்ள வேறொரு பெண்மணியை பார்த்தால் அவளை விவாகரத்து செய்து கொண்டு அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். திருமண விஷயங்கள்ல இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவின் இந்த நாட்கள்ல தான் ஏரோது அந்திப்பா ஏரோதியால் பிரச்சனை வந்துச்சு, அந்த மேரிட்டல் ப்ராப்ளம். ஏரோது அந்திப்பா என்ன பண்ணாரு? ஏரோது பிலிப்புவின் மனைவியை எடுத்து கொண்டார். சோ இப்ப இயேசு சொல்லுகிற இந்த பதிலை வைத்து இதை ஒரு அரசியல் பிரச்சனையா கூட ஏற்படுத்தலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதனால இயேசு என்ன சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க நினைச்சாங்க, இயேசுவை நாங்க நல்லா சிக்கல்ல மாட்டி விட்டோம், இப்ப இயேசு தப்பவே முடியாது, இயேசு இப்ப பயங்கரமான கஷ்டத்துல இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பார்க்லே என்ற வரலாற்று ஆசிரியர் இப்படியாக எழுதுகிறார், யாராவது ஒருவருக்கு தவறான மனைவி கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் நரகத்தையே அனுபவிக்க வேண்டாம், ஏனென்று சொன்னால் அவனுடைய நரக வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதிக்கம் செய்யும் மனைவியை பெற்றவன் அவன் வாழ்க்கையை இழந்து விட்டான், அவனுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாத்திரமல்ல, கெட்ட மனைவியை வைத்திருப்பவன் ஒரு குஷ்டரோகியை வைத்திருப்பது போல, அதற்கு தீர்வு குஷ்டரோகம் தீர வேண்டுமானால் சுத்திகரிப்பது போல விவாகரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கெட்ட மனைவியை விவாகரத்து செய்வது மத கடமை, ரிலீஜியஸ் டியூட்டி என்றும் சொல்லியிருக்கிறார். அப்ப இத்தகைய சூழ்நிலையிலே இப்பொழுது இயேசு இந்த பரிசேயர்களுக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? பரிசேயர்களுக்கு இயேசுவின் பதில் என்ன? வாட் வாஸ் ஜீசஸ் ரெஸ்பான்ஸ் டு த பாரிசீஸ்? ஆதியிலே நடந்த திருமணம், மேரேஜ் இன் த பிகினிங். எப்பவுமே பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து குழப்பங்கள் வந்தால், கேள்விகள் வந்தால், ஆதியிலே மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நியமங்களை, கட்டளைகளை நாம் பார்க்க வேண்டும். அப்ப கிளியர் ஆயிரும். ஒருவேளை நம்ம இந்த நாட்கள்ல சொல்லும் பொழுது மாடர்ன் டைம்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, சயின்ஸ்லாம் பயங்கரமா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பைபிள் எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னாக எழுதப்பட்டது, அதெல்லாம் இப்ப வேலைக்காகுமா, இதெல்லாம் எப்படி இப்பெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் வாழ்க்கையிலே சந்திக்கிறதான இப்படிப்பட்ட சவால்களுக்கு எதை உதாரணமாக எடுக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். ஆதியிலே நடந்த காரியங்கள், ஆதியிலே தேவன் கொடுத்த கட்டளைகளை தான் இங்க மேற்கோள்களாக காட்டுகிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இந்த மனிதனை படைத்தது யார்? ஆதியிலே தேவன் தான் படைத்தார். இவர்களை இணைத்தது யார்? இந்த திருமண பந்தத்தை கொடுத்தது யார்? தேவன்தான். சட்டதிட்டங்களும் யாருடையதாக இருக்க வேண்டும்? தேவனுடைய சட்டதிட்டங்களை தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 8-9. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இப்ப ஏதோ ஆண்டவர் ஒரு கல்யாண வீட்டுல சொல்லுவது போல சொல்லுகிறார் பாருங்களேன். இது எந்த வசனத்தை சொல்றாரு? ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 24ஆம் வசனத்தை தான் இங்க கோட் பண்றாரு. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஏராளமான குடும்ப செய்திகளிலே நாம் இதை படித்திருக்கிறோம். ஆனாலும் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில
ஒரு கம்ப்ளீஷனுக்காக என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளணும் இல்லையா? அதனால இப்ப என்னன்னு பார்க்க போறோம். இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இப்ப யாருடைய திருமணம் இது? ஆதாம் ஏவாள். ஆதாமுக்கும் அப்பா அம்மா கிடையாது, ஏவாளுக்கும் அப்பா அம்மா கிடையாது. அப்ப அவர்களிடத்துல போய் தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னு சொல்றது மீனிங்லெஸ்ஸா இருக்குல்ல? அப்ப எதற்காக ஆண்டவர் அந்த காரியத்தை அன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இனி நடக்க போகிற எல்லா திருமணங்களுக்கும் ஒரு முழுமையான ஒரு சட்டதிட்டம் இதுதான் என்று சொல்லுகிறார். இப்ப இதுல பாருங்களேன், இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, திருமண தங்க சட்டங்கள், கோல்டன் ரூல் ஃபார் மேரேஜ். முதலாவது விட்டு, லீவ். இரண்டாவது இசைந்து, கிளீவ். மூன்றாவது ஒரே மாம்சம், ஒன் ஃப்ளஷ். இத கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே உங்க வீட்டுல ஒரு சார்ட்ல எழுதி ஒட்டி வச்சுக்கிட்டா நல்லது. இது சரியா இல்லாததுனால தான் எல்லா பிரச்சனைகளும் குடும்பங்களுக்குள்ள வருகிறது. என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டுவிட வேண்டும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கல்யாணம் ஆன பிறகு அப்பா அம்மாவை திரும்பி பார்க்காம போறது கிடையாது. தாயும் தகப்பனுக்கும் கனம் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இமோஷனல் டிட்டாச்மெண்ட், உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் பிரிந்து விட வேண்டும். ஒருவேளை பெண்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால், இதுல புருஷன் தானே சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சங்கீதம் 45 அதிகாரம் 10 குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்லிட்டாரு, தகப்பன் வீட்டை மறந்தாதான் உன்னுடைய கணவன் உன் மேல அன்பா இருப்பான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா வீடு, எங்க அப்பா வீடு அப்படின்னு சொல்லிட்டு திருமணமான பிற்பாடு சொல்லிட்டே இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல கணவருக்கு எரிச்சல் வந்துவிடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ புருஷனானா உன் தகப்பனையும் தாயை விட்டுரு, மனைவியா நீ உன்னுடைய தகப்பன் வீட்டை மறந்து விடு. இந்த விட்டு விடுதல் இருந்தால்தான் இசைதல் உண்டாகும். அப்பதான் இசைந்திருக்க முடியும். 2 பேப்பர் எடுத்து நல்லா கம் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதை பிரிக்கவே முடியாதுல்ல. அந்த அர்த்தத்தோடு கூட தான் இந்த இசைந்து அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிளிங், இசைந்து, கிளீவ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது ரெண்டும் சரியா இருந்தாதான் 3வது ஸ்டெப் நடக்கும். அது என்னது? ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், ஒன் ஃப்ளஷ். அப்ப மறந்துடாதீங்க, நம்முடைய குடும்பத்துல பிரச்சனை வருதா செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒழுங்கா விட்டுட்டேனா, இசைந்து இருக்கிறோமா, ஒரே மாம்சமா இருக்கிறோமான்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் ஆதியிலே தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு திரும்பி போயிடணும். அப்பதான் கரெக்டா நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 10 அதிகாரம் 10 பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். இப்ப சீஷர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக இந்த காரியங்கள்ல அவர்கள் பழகி போனார்கள். இந்த பரிசேயர் கூட்டத்தை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஹிலேல் குரூப்பை பத்தி தெரியும், இந்த ஷமாய் குரூப்பை பத்தி தெரியும், மோசையின் நியாயப்பிரமாணம் தெரியும். இவங்க எல்லாம் யூதர்கள் தானே. இப்ப இயேசு கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிச்சிருப்பாங்க? மத்தேயுல ரொம்ப விளக்கமா இருக்குது. என்ன சொல்லியிருப்பாங்க? அப்ப விபச்சாரம், வேசித்தனம் தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் விவாகரத்து பண்ணக்கூடாதான்னு கேட்டிருப்பாங்க. இப்ப இயேசு இவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். சீஷர்களுக்கு இயேசுவின் பதில். இதுல விவாகரத்தை குறித்து விளக்கமா சொல்லியிருக்கிறார். ஜீசஸ் ஆன்சர் டு ஹிஸ் டிசைபிள்ஸ், டிவோர்ஸ் பத்தி சொல்றார். மார்க்கு 10 அதிகாரம் 11 அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பாள் என்றார். இன்றைக்கு இந்த விவாகரத்து என்பது ஏதோ ஒரு சட்டையை கலட்டி மாற்ற மாதிரி மாறிடுச்சு. அந்த நாட்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அமெரிக்கால டிவோர்ஸ் பண்றாங்களாம், அந்த வெளிநாட்டுல டிவோர்ஸ் பண்றாங்களான்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஒரு லாயரை மீட் பண்ணும் பொழுது மிக அதிகமாக கிறிஸ்தவ திருமண டிவோர்ஸ் தான் எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம் தேவனின் திட்டமான இந்த திருமணத்தை முறிப்பதுதான் என்பது மிக தெளிவாகிறது. விவாகரத்து குறித்து இயேசுவின் முடிவான கருத்தை தான் இங்கே விவரிக்கிறார். ஜீசஸ் கன்க்ளூஷன் டுவர்ட்ஸ் டிவோர்ஸ். ஒரே ஒரு காரணத்திற்காக இயேசு விவாகரத்தை அனுமதித்தார். ஜீசஸ் பெர்மிட்டட் டிவோர்ஸ் ஃபார் ஒன்லி ஒன் ரீசன். அது என்னது? செக்ஷுவல் இம்மொராலிட்டி, வேசித்தனம்.
இந்த வேசித்தனம் அப்படின்ற முகாந்திரத்தை தவிர, ரீசனை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் ஒருவர் விவாகரத்து செய்யக்கூடாது என்பதை தெளிவாக இந்த இடத்துல இயேசு விவரிக்கிறதை பார்க்கலாம். 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் விவாகரத்து செய்யலாமா? திருமணங்களில் விரிசல் வரும் பொழுது அதை எப்படி கிறிஸ்தவர்கள் கையாள வேண்டும்? இதை கண்டிப்பா நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும். இல்லாவிட்டால் யாரெல்லாம் இந்த திருமண பந்தத்திலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ, இந்த திருமண உறவிலே விரிசலோடு வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக பவுல் சொன்ன ஆலோசனைகளை இப்பொழுது தியானிக்க போகிறோம். திருமணத்தை குறித்த பவுலின் ஆலோசனைகள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6-11 வரைக்கும் நிதானமா வாசிக்கலாம். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. இந்த இடத்துல பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். நான் யோசனையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுலை வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர் விவாகம் பண்ணி கொள்ளாதவர். அதனால அவர் சொல்றாரு, தேவனுடைய திட்டம் என்ன? ஆணும் பெண்ணும் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவர்களுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உண்டாக்கி இந்த திருமணத்தை செய்து வைத்ததே தேவன்தான். அப்ப திருமணம் என்பது தேவ திட்டம். ஆனால் இந்த திருமணத்துல இப்படி நிறைய குழப்பங்கள் வருகிறதுனால என்னை போல திருமணம் பண்ணாமே இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு இவர் ஆலோசனையா சொல்றார். பவுல் இதை ஜெனரலைஸ்டா, இது நான் கட்டளையாக கொடுக்கிறேன்னு சொல்லல, இது ஆலோசனையாக கொடுக்கிறேன் என்றுதான் சொல்லுகிறார். ஆனா நீங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அப்படி இருக்க முடியும். ஏனென்றால் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. நீங்க உங்களால திருமணம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த வரத்தை பெற்றவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். எல்லாராலையும் இது இருக்க முடியாது. அதனால வேகிறதை பார்க்கிலும் நீங்க விவாகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு 10 விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது. பாத்தீங்களா அந்த டிஃபரன்ஸ? முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? நான் யோசனையா சொல்றேன். இப்ப சொல்றாரு நான் அல்ல, கர்த்தரே இத சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. அப்படியே நச்சுன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? கல்யாணம் ஆயிருச்சா நீங்க பிரிந்து போக கூடாது. இது நான் கட்டளை கொடுக்கல, கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். திருமணமானவன்லாம் கேட்டுக்கோங்க. திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பிரிந்து போகக்கூடாது. ஏன் அப்படின்ற ரீசன் நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் இணைத்தது அப்படிதானே சொன்னார் ஆண்டவர். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஆனா இன்னைக்கு திருமணம் அப்படின்ற இந்த முக்கியமான இந்த காரியத்தை எத்தனையோ பேர் அலட்சியமாய் யோசித்துக் கொள்ளுகிறார்கள். ஈவன் விசுவாசிகள் கூட இதை ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு லேசா எடுத்துக்கிறாங்க. இந்த திருமணத்தை குறித்த தீர்மானத்தை யார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, திருமணம் பண்ணிக்கொள்ளுகிற அந்த கணவன், திருமணம் பண்ணிக்கொள்ளுகிற அந்த பெண், அந்த மனைவியாக போகிறவள், இவங்க 2 பேருடைய டிசிஷன் தான் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் திருமணத்தன்றே நம்முடைய கிறிஸ்தவ திருமணங்களை கேட்பாங்க. அவங்க இருவரை பார்த்து கேட்பாங்க, உங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணிக்க ஓகேவா? அப்புறமா தான் திருமணத்தை அவர்கள் துவங்குவார்கள். அதான் நம்முடைய கிறிஸ்தவ திருமண சட்டத்தின் ஒழுங்கு. திருமணத்தில் அந்த உறுதிமொழியை எடுப்பதற்கு முன்பாக, ஒருவருக்கொருவர் வாக்குறுதியை கொடுப்பதற்கு முன்பாக நன்றாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இவர்தான் என்னுடைய கணவன், இவர்தான் என்னுடைய மனைவி. பணத்திற்காக, அழகுக்காக, அந்தஸ்துக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, திருமணத்தை செய்து கொள்ளக்கூடாது. தேவ சித்தத்திற்காக விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு திருமணங்களை பார்க்கும் பொழுது A to Z பார்ப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். A for age, B for beauty, C for caste, D for dowry, E for education, F for family. எல்லாத்தையும் பார்த்துட்டு எதை கோட்டை விட்டுருவாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டானான்னு பார்க்கவே மாட்டாங்க.
சரியான உபதேசம் இருக்கிற சபையிலே இவன் அங்கம் வகித்திருக்கிறானான்னு பார்க்க மாட்டாங்க. தேவ சித்தத்திற்காகவே ஜெபம் பண்ண மாட்டாங்க. தேவ சித்தத்திற்காக ஜெபித்தாலே ஆண்டவர் சரியா நடத்திடுவார் பாருங்களேன். எல்லாத்தையும் கைகூடி வர பண்ணி விடுவார். ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வேலைக்காரனை தான் பெண் பார்ப்பதற்காக அனுப்புகிறார். அந்த எலியேசர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? தேவரீர் நீர் நான் போகிற இந்த பிரயாணத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டு வந்தார். அதே போல கர்த்தர் அவரை நடத்துகிறார். அவர் சொல்றாரு, நேர் வழியாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நேர் வழியா நடத்துவாருங்க. நம்ம வேற உலக பிரகாரமான காரியங்கள்லாம் முன்பாக வராம, பணம், பொருள், அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு முன்னால வராம ஒழுங்கா உட்காந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை நேரா தான் நடத்துவார். ஆனா இன்னைக்கு நிறைய திருமணங்கள் முறிந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பணம். கிறிஸ்தவர்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அப்ப இந்த ரீசன்ஸ்க்காக டவுரி கொடுக்கல அப்படின்னு பிரிஞ்சு போக கூடாது. இந்த காரியம் அந்த காரியம் அப்படின்னு உலக பிரகாரமான காரியங்களுக்காக, அழகில்ல, இந்த பொண்ணால நமக்கு எந்த வருமானமும் வரல, தேவையற்ற காரணத்திற்காக பிரிந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பிரிந்து போனா ஒரே ஒரு ரீசன் வச்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா வேசித்தனம், விபச்சாரம். அதை தாண்டி வேற எந்த காரணத்துக்காகவும் நீங்க விவாகரத்து செய்யக்கூடாது. அதற்குமே ஆண்டவர் மிக விளக்கமாக மத்தேயு 19 சொல்வார். என்ன சொல்வார்னா, நீங்க ஒருவேளை மன்னித்து இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள கூடுமானால் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். இதை கட்டளையா நான் சொல்லல, உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்னா மன்னிச்சு ஏத்துக்கோங்க. ஆனா பெர்மிஷன், அனுமதி கொடுத்தார். எதற்காக? விவாகரத்துக்கு ஒரே ஒரு அனுமதி என்ன அப்படின்னா, வேசித்தனம் முகந்திரத்தினால் ஒழிய மற்ற எந்த காரணத்துக்காகவும் விவாகரத்து செய்யக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 7:11 பிரிந்து போனால் அவன் விவாகம் இல்லாது இருக்க கடவன், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள், புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. இதை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே நிறைய பேருக்கு பல யோசனை வரும். ஐயோ, எங்க வீட்டுல இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சே, இந்த காரணத்துக்காக தானே, அந்த காரணத்துக்காக தானே, அடிச்சே கொண்டு போட்டுருவான் போல, இப்படி பல காரியங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க என்ன போட்டிருக்கு? பிரிந்து போனால். பிரிந்து போனால்னா என்ன அர்த்தம்னா பிரிஞ்சுதான் போகணும்னு இல்லை. பிரிந்து போனால்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த கணவனுக்கோ அந்த மனைவிக்கோ அந்த நபரின் மூலமாக மிக கொடுமையான காரியங்கள் இழைக்கப்படுகிறது. ஒருவேளை உயிருக்கே ஆபத்தாக இருக்கிறது. 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை, அடிதடி, வெட்டுக்குத்து, இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சமாதானத்துக்கு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது பிரிந்து போனா போங்க. ஆனா ஒண்ணு, விவாகம் பண்ணக்கூடாது, ரீமேரேஜ் பண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால் தேவன் பார்வையிலே உங்களுடைய முதல் திருமணம் தான் அங்கீகரிக்கப்பட்டது. வேசித்தனம், விபச்சாரம் மூலமா டிவோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேரத்துல ஆண்டவர் மறுமணத்திற்கு அங்கீகரிப்பார். ஆனால் அதை தவிர வேறு காரணங்களுக்காக பிரிந்து போய் வேறொருவரை திருமணம் செய்திருந்தால் அது தேவன் பார்வையிலே பாவம், விபச்சாரமாக கருதப்படுகிறது. அப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாது இருக்க கடவுள் என்பதை தேவன் தெளிவாக இந்த பகுதியில சொல்றார். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மார்க் 10:14 16 வரைக்கும் இயேசு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஜீசஸ் blesses the children. வாசிக்கலாம். மார்க் 10:13-14. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இயேசுவை பார்த்த உடனே சிறு பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல இருந்த ரபிகள்கிட்ட சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இப்ப இயேசு ரபி தானே, அதனால அவர்கிட்ட கொண்டு வராங்க. இயேசுவுக்கு சிறு பிள்ளைகள் மேல ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் இயேசுவை ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க சீஷர்கள் சொல்றாங்க, இப்ப இயேசுலாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது, போங்க போங்க அப்படின்னு விரட்டுறாங்க. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்பதை சொல்லுகிறார். இப்போ சிறு பிள்ளைகளை முதலாவது இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பிள்ளைங்களா இருந்தா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டே வரமாட்டாங்க. முதல்ல குழந்தை பிறக்கணும்னு ஜெபம் பண்ண சொல்லுவாங்களா, அடுத்தது குழந்தை உண்டாயிட்டா ஐயோ வாந்தியா இருக்குன்னு வரமாட்டாங்க.
அப்புறம் குழந்தை பிறந்த உடனே சின்ன பிள்ளையா இருக்கு, தூக்கிட்டு வர முடியலன்னு வரமாட்டாங்க. அப்புறம் சின்ன பிள்ளை அழுதுன்னு வரமாட்டாங்க. அப்புறம் சேட்டை பண்ணுதுன்னு வரமாட்டாங்க. இப்படி பல காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நல்லா கேட்டுக்கோங்க, சிறு பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வர வேண்டும். தேவனுடைய சமூகத்துல நம்ம அழைத்து கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிப்போம். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு முறை கூட இயேசு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு விஷுவல் ஏட சொல்றார். என்னது அப்படின்னா, சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. ஏற்கனவே இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். சிறு பிள்ளைகள் எப்படி எல்லாத்தையுமே நம்புவாங்க, அதை போல நாம இயேசுவை நம்பணும். அதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கபடு இருக்காது, கபடற்றவர்கள், ரொம்ப இன்னசென்ட். அவங்க யாரையும் அவங்க பயமுறுத்த மாட்டாங்க, யாருக்கும் அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க, பழி வாங்க மாட்டாங்க, பகை உணர்ச்சி வச்சுக்க மாட்டாங்க. இந்த குணங்கள் எல்லாம் விசுவாசிகளாய் இருக்கிற நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். சரிங்களா? இப்போ இயேசு என்ன பண்றாரு? அந்த பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு ஆசீர்வதிக்கிறாரே தவிர அவர்களுக்கு குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல குழந்தை ஞானஸ்தானம் இருக்குது. இயேசு கிட்ட குழந்தை ஞானஸ்தானம் எடுப்பதற்காக கொண்டு போகவில்லை, மாறாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அழைத்து கொண்டு போகிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17 27 வரைக்கும் இயேசு ஐஸ்வர்யத்தை பற்றியும் அவரை பின்பற்றுவதை பற்றியும் கற்றுக் கொடுக்கிறார். ஜீசஸ் டீச்சர்ஸ் அபவுட் ரிச்சஸ் அண்ட் அபவுட் ஃபாலோயிங் ஹிம். வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இங்கே ஒருவன் என்று சொல்லி மார்க் எழுதுகிறார். இதே நம்ம லூக்கா சுவிசேஷத்துல வாசிப்போம் என்று சொன்னால் இவன் ஒரு தலைவன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. மத்தேயுல ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இவன் ஒரு வாலிபன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கால எழுதப்பட்டிருக்கிற எந்த சம்பவமாய் இருந்தாலும், உவமையாய் இருந்தாலும், இல்லாவிட்டால் அற்புதமாய் இருந்தாலும் நம்ம இணைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் அங்க இருக்காது, அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் அங்க இருக்காது. அப்ப இணைச்சு வச்சு பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த ஒருவன் என்று மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லப்படுகிறது, வாலிபன் என்றும் அவன் ஒரு தலைவன் என்றும் சொல்லப்படுகிறது. இப்ப இவன் என்ன சொல்றான்? நல்ல போதகரே, ஒரு கேள்வி கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். வாட் குட் திங் ஷால் ஐ டூ தட் ஐ மே ஹாவ் இட்டர்னல் லைஃப். இயேசு இதற்கு என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று ஏன் சொன்னார்? இப்படி நம்ம நினைச்சுக்க கூடாது. அவர் இந்த இடத்துல அவர் ஏன் நான் நல்லவன் இல்லைன்னு சொல்றாரு, அப்புறம் அவர் கெட்டவரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த இடத்துல பாருங்க, நல்ல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அவர் என்ன சொல்லல அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். நான் தேவன் இல்லைன்றதையும் சொல்லல, நான் நல்லவன் இல்லை அப்படின்றத சொல்லல. இப்ப இயேசு இந்த இடத்துல இந்த காரியத்தை சொல்லுவதின் மூலமாக தேவன் மட்டுமே நல்லவர், மனிதன் நல்லவன் அல்ல அப்படின்ற ஒரு வேற்றுமையை காண்பிக்கும்படியாக தான் அவர் இந்த காரியத்தை சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். 19ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அங்க கற்பனைகளை கை கொள்னு மத்தேயுல எழுதியிருப்பாரு, இங்க அறிந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்வார். அப்ப என்ன ஆண்டு சொல்றாரு? நித்திய ஜீவனை அடைவதற்கு நீ கற்பனைகளை கை கொள்ளணும். ஜீசஸ் ஆன்சர் டு த ரிச் மேன்ஸ் குவெஸ்டின் அதுதான். நீ நித்திய ஜீவன் உனக்கு வேணுமா? கற்பனைகளை கை கொள்ளு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 613 கட்டளைகளும் 10 கற்பனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய பாடங்களை படிச்சிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 வகையான கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒழுக்க சட்டங்கள், மாரல் லாஸ், சமுதாய சட்டங்கள், சோசியல் லாஸ், சடங்குகளின் சட்டங்கள், செரிமோனியல் லாஸ். இதுல சோசியல் லாஸ், சமுதாய சட்டங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கான வழிமுறைகள் மற்றும் தவறினால் தண்டனைகள் சொல்கிறார்.
சடங்குகள் அல்லது செரிமோனியல் சட்டதிட்டங்கள்னா என்னது? தேவனை எப்படி ஆராதிப்பது, அந்த ஆசரிப்பு கூடாரம், ஒழுக்க சட்டங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்றோம்ல, டெக்கலாக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, இது தேவனோடும் மனிதனோடும் உள்ள உறவை பற்றி கூறுகிறது. அன்னைக்கும் 10 கட்டளைகள் இருந்துச்சு, இன்னைக்கும் 10 கட்டளைகள் உண்டு. இந்த 10 கட்டளைகளை 2 பகுதிகளாக பிரிக்கலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 1ல இருந்து 4 வரைக்கும் மனிதன் தேவனோடு வைத்திருக்கிற உறவு, 5 to 10 மனிதன் மனிதனோடு வைத்திருக்கிற உறவு. இது பாத்தீங்கன்னா ஒரு சிலுவையில நம்ம அழகா படிச்சிடலாம் பாருங்களேன். தேவன் மனிதன், அந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப், மனிதன் மனிதன், அந்த ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப், இது ரெண்டுமே இருந்தாதான் சிலுவை. அப்ப இதுல 2 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? செய் அப்படின்னு இருக்குது, அது செய்ய வேண்டிய கட்டளைகள், செய்யாதே செய்யக்கூடாத கட்டளைகள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லலாம். முதல் பலகையில தேவன் மனிதன் உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. செய்யாதன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு, செய்யின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. 2ஆம் பலகையில மனிதன் மனிதன் உறவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முதல் பலகையில செய்யும், 2வது பலகையில செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, நீங்க இந்த ஸ்கிரீன்ல அப்படி பார்த்துக்கலாம். அப்ப 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் 4 கட்டளைகள் தேவன் மனித உறவை அது மேம்படுத்துகிறது. மீதமுள்ள 6 கட்டளைகள் மனிதன் மனித உறவை மேம்படுத்துகிறது. ஒவ்வொரு யூதனும் முதல் 4 கட்டளைகளை கண்டிப்பா செஞ்சிருவான். ஏன்னா அது தேவனுக்குரிய கட்டளை பாத்தீங்களா, அதனால அதை மீறவே மாட்டான். அதனாலதான் இயேசு இந்த இடத்துல அந்த கட்டளைகளை மென்ஷன் பண்ணல. அதை இப்ப அவன் யூதன் தானே, அதனால அவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிட்டாரு. அதனால அவர் 2வது பார்ட்டை தான் எடுக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இவன் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதனா இருக்கிறான் பாருங்களேன். இவனை குறித்து நம்ம பார்த்தோம், இவன் ஒரு தலைவன், இவன் ஒரு வாலிபன். வேதம் சொல்லுகிறது, வாலிப பிரயாயத்திலே உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. தலைவன்னா எப்பவுமே பிஸியா தானே இருப்பாங்க. ஆனா கூட இந்த எல்லா கற்பனைகளையும் அவன் சின்ன பிள்ளையில இருந்து கை கொண்டான் அப்படின்னா அவன் எவ்வளவு சூப்பர் ஆள், நீங்களே பார்த்துக்கோங்களேன். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. ஏன் இந்த இடத்துல அன்பு கூர்ந்துன்னு போடப்பட்டிருக்கு? அந்த கற்பனைகளை யார் கை கொள்வாங்கன்னு வேதம் சொல்லுது. யார் ஒருவர் தேவனை நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் கற்பனைகளை கை கொள்ளவே முடியும். இல்லைன்னா மற்றவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இப்ப இயேசு இப்படிப்பட்ட நபர்களை தேடி கொண்டிருந்தார். இவன் பண்றான்றத கேள்விப்பட்ட உடனே அவன் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அவன் மேல் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அவன் மேல் அன்பு கூர்ந்து, ஆனா உன்கிட்ட ஒரு குறை இருக்கு, உன்கிட்ட ஒரு குறைய நான் பாக்குறேன், ஒருவேளை உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னுடைய பார்வைக்கு அது குறையாக இருக்கிறது. உன்கிட்ட இருக்க குறை என்ன தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தியும் விற்று அதை ஏழைக்கு கொடுத்துட்டு அப்புறமா நீ என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது நம்ம 2 தவறை செஞ்சிருவோம். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை பின்பற்றணும்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துறணும், அப்பதான் இயேசுவை பின்பற்ற முடியும் அப்படின்னு நினைச்சுக்குவோம். இல்லாட்டா இது எனக்கு கிடையவே கிடையாதுன்னு யோசித்துப்போம். இப்ப இயேசு இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இப்ப இயேசுடைய வார்த்தைகள் இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. நல்லாதான் வந்தான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். கற்பனைகளை சின்ன பிள்ளையில இருந்து கை கொண்டெல்லாம் சொல்றான். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தகுதியை சொல்லுகிறார். என்ன தகுதினா, நான் பாக்குறேன் நீ தேவனை காட்டிலும் உன் ஆஸ்தி மேல ரொம்ப அதிகமா ஆசை வைத்திருப்பது போல் நான் உணர்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய பிரதான கட்டளை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இப்ப இயேசு சொன்ன இந்த காரியத்தை கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே, பணமா எனக்கு மேட்டரே இல்லை, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு முக்கியம், உங்களை விட எனக்கு பணம் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தானா அவன் உண்மையாகவே இந்த கட்டளையை கடைபிடித்தான் என்று சொல்லிதான் அர்த்தம். ஆனா அவன் நினைச்சிட்டு இருந்தான், அவன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும்
அவன் அன்பு கூறுகிறதாக நினைத்து கொண்டிருந்தான். ஆனா உண்மையில் அப்படி கிடையாது. மலை பிரசங்கத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது நான் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா உங்களுக்கு? சீஷன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன அப்படின்னு சொன்ன, எல்லாரையும் விட இயேசுவை நேசிக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட இயேசுவை நேசிக்க வேண்டும், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டு சொன்ன, இயேசுவை பின்பற்ற அவரை நேசிக்க வேண்டும். அதான் மெயினான ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்க, அவன் பணத்தை தான் மிக அதிகமாக நேசித்தான். பண ஆசை என்ற தலைப்பின் கீழே நம்ம ஒரு பாடம் படிச்சோம். அதுல நான் சொன்னேன், நீங்க தான் சாய்ஸ் எடுக்கணும், பணமா தேவனா. 2 எஜமான்களுக்கு உங்களால ஊழியம் செய்ய முடியாது, ஒருவனுக்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு தெளிவாக நம்ம படித்தோம். அப்ப இந்த இடத்துல இந்த ஆள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பணமா தேவனா அப்படின்ற இடத்துல அவன் எதை சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, ஆஸ்தி தான் அவனுக்கு முன்பாக வந்தது. அவன் ஒரு ராங் சாய்ஸை எடுத்துட்டதை நம்ம பார்க்கலாம். அதனாலதான் அவன் துக்கத்தோடே கூட போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிட்ட வந்து துக்கத்தோடே போன ஒரே ஒரு நபர் யார்னா, இந்த பணக்கார வாலிபன், இந்த தலைவன் தான். நல்லாதான் தேடி வந்தான், நித்திய ஜீவன் வேணும், இட்டர்னல் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தான். ஆனா பணத்தின் மேல அவனுக்கு ஆசை இருந்ததுனால, பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல, அந்த பணத்தினாலே அவன் நித்திய ஜீவனை இழந்து விட்டான் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளுகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். பணக்காரங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கலாம். 24ஆம் வசனம். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. தொடர்ந்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இப்போ ஒரு உதாரணத்தை பயன்படுத்துறார். ஒட்டகம் ஒரு பெரிய ஒரு மிருகம், அதுவே ஊசியுடைய அந்த காதுல போயிருமா. ஆனா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல போறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்ற அந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறார். சீஷர்கள் இதை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவை எத்தனையோ பணக்காரர்கள் பின்பற்றி வந்ததை நம்ம பார்க்கலாம். சகேயு ஒரு பெரிய பணக்காரர். இயேசு அவர் வீட்டுக்கு போனோடனே இயேசு சொல்லவே இல்லை, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ அநியாயமா சொத்து சேர்த்திருக்கிற, அதனால உன் ஆஸ்தியில பாதி கொடுத்துருலாம் சொல்லல. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்ன உடனே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட உடனே அவனே சொல்றான், நான் அநியாயமா யார்கிட்டனா வாங்கியிருந்தேனா நாலத்தனையா திரும்பி தருவேன், என் ஆஸ்தியில பாதியை கொடுக்குறேன். இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம். கொர்நேலியோ பார்க்கிறோம், அவர் மிகுந்த ஒரு பணக்காரர், ஆனாலும் தேவ பக்தி உள்ளவராக இருந்தார். அரிமத்தியானாகிய யோசேப்பு புதிதாய் வைத்திருந்த அந்த கல்லறையே தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். பர்னபா, இவர் பயங்கரமான ஒரு ஐஸ்வர்யவான். பவுல் அதே மாதிரி படித்தவர், பணக்காரர். இயேசுவை பின்பற்றின ஸ்திரீகள், லூக்கா சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவுக்கு பணக்காரர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல பண வசதிகள், எல்லா அந்தஸ்துகள் எல்லாம் கொடுத்திருந்தா கூட அதை நம்ம ஒரு கேர்டேக்கரா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கணும். நம்ம அதை பராமரிக்கிறவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். அது மேல பயங்கரமா ஏன் பணம், ஏன் சொத்து, அதுக்காக உயிரே விடக்கூடாது. சிலர் அப்படிதான் இருப்பாங்க. பணம் அப்படின்னா உயிரே விட்டுருவாங்க, ஒருத்தரை ஏமாத்துவாங்க, பயங்கரமான காரியங்களை செய்வாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அதை செய்யக்கூடாது. தேவன் தான் முதன்மையானவராக இருக்கணும். அந்த நாட்கள்ல வந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு தான் என்ன பண்ணாங்க? இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. இங்க இயேசு சொல்லும் போது கூட சொல்றாரு, நீ வித்துட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்ப பணத்தோட பொருளோட நம்ம என்ன பண்ண முடியாது? இயேசுவை பின்பற்றி வர முடியாது. சிலருக்கு அதுவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு தடையாக மாறலாம். இந்த ஆஸ்தி உள்ளன பாருங்களேன், எவ்வளோ காரியங்களை செஞ்சிருந்தோம், அந்த பணத்தின் மேல ஆசை வச்சிருந்ததுனால நித்திய ஜீவனையே இழந்து போயிருக்கிறான்.
அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 28 31 வரை இயேசு பலன்களை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். ஜீசஸ் டீச்சர்ஸ் ஆன் ரிவார்ட்ஸ். மார்க் 10:28 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். இப்ப ஏன் பேதுரு இதை கேட்டிருப்பாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா இப்ப இயேசு இந்த வாலிபன்ட்ட என்ன சொன்னாரு? உன் ஆஸ்தியெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. இப்ப பேதுரு யோசிக்கிறாரு, நாங்க தான் வலைகளை விட்டுட்டோம், எல்லா தொழிலை விட்டுட்டோம், பணத்தை விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கிறார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சீஷர்களுக்கு ரொம்ப தெளிவா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க என்னை பின்பற்றி வந்திருக்கிறீங்களே, உங்களை நான் அப்படி விட மாட்டேன். அப்ப என்ன கிடைக்க போகிறது என்பதை நிறைய புத்தகங்கள் மூலமாக நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. அதை நான் தொகுத்து சொல்லிவிடுகிறேன். நியாய தீர்ப்பு நாளில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலர் உபதேசம்தான் அடித்தளம் என்று சொல்லி எபேசியர் 2:20 வாசிக்கிறோம். சீஷர்களுக்கு புதிய எருசலேமில் விசேஷித்த பங்கு, அவருடைய நாமங்கள் அங்கே பதிக்கப்படும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21:14 வாசிக்கிறோம். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையிலே சீஷர்களுக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கும் என்பதை இயேசு இங்கே உறுதி செய்கிறார். அது மாத்திரமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் என்று சொல்லும் பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, மிக முக்கியமான ஆசீர்வாதமாகிய சீஷர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை சொல்லுகிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். உதாரணமாக நம்முடைய உலக பிரகாரமாக நம்ம யோசித்தோம் என்று சொன்னால் இப்படி சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வந்தீங்கன்னா முதல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்திலே வித்தியாசமானது. இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா, முந்தினோர் அநேகர் பிந்தினோர் பிந்தினோர் அநேகர் முந்தினோர்னா ஆண்டவர் தான் இதை தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு பலனாக கொடுக்க போகிறார். சில ஆச்சரியங்கள் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறது என்பதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு போகலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 32 34 வரைக்கும் இயேசு தம்முடைய பணியை 3வது முறையாக வெளிப்படுத்துகிறார். ஜீசஸ் ரிவீல்ஸ் ஹிஸ் மிஷன் third time. மார்க் 10:32 பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர்கள் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இயேசு தம்முடைய ஊழிய பணியிலே அடிக்கடி சீஷர்களுக்கு இதை சொல்லி அவர்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஏனென்று சொன்னால், திடீரென்று சொல்லி மரணத்தை பார்க்கும் பொழுது சீஷர்கள் சிதறிவிடக் கூடாது என்பதற்காக மறுபடியும் இயேசு சொல்லிட்டே இருப்பார் இந்த காரியத்தை. தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 35 45 வரைக்கும் இயேசுவிடம் யோவான் மற்றும் யாக்கோபின் விண்ணப்பம், ரெக்வெஸ்ட் ஆஃப் ஜான் அண்ட் ஜேம்ஸ் டு ஜீசஸ் வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 35 36 அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு கிட்ட ஒரு விண்ணப்பமா இந்த இடத்துல கேட்கிற மாதிரி போட்டிருக்கு. இயேசு இவ்வளோ சீரியஸா ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். இவர்களை பலப்படுத்துகிறார், இவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம், எங்களுக்கு
எந்த இடத்துல எந்த சேர்ல நாங்க உட்காருவோம். இதற்கு அடித்தளமாக இருந்தது என்னவென்று சொன்னால், இயேசு தானே சொன்னாரு, 12 அப்போஸ்தலர்களும் 12 சிங்காசனத்திலே உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப அந்த 12 சீஷர்கள் உட்கார்றாங்க, கரெக்டு தான். ஆனா அந்த 12 சீஷர்கள்ல நாங்க 2 பேரும், ஒருத்தர் உங்க வலது பாரிசத்திலும் ஒருத்தர் உங்க இடது பக்கத்திலும் உட்காரணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய விண்ணப்பம். இப்ப இயேசு உடனே என்ன கேட்கிறாரு? 38ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். இப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் குடிக்கும் இந்த பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க கூடுமோ? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் அவர் படப்போகிற பாடுகளை குறித்து இந்த இடத்துல சொல்றார். இதை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? கெத்சமனை தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்ப இந்த இடத்துல எதை குறித்து சொல்றார் நமக்கு விளங்குகிறதா? யோவானும் யாக்கோபும் என்ன சொல்றாங்க? நாங்க குடிப்போம். அவர்கள் சொன்னபடியே நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு தான் முதல் இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக மரிக்கிறார். யோவான் தான் கடைசியாக இயேசுவுக்காக அவர் மரிக்கிறார். இயேசுக்காக அவர் பயங்கரமான கஷ்டங்களை பட்டிருக்கிறார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அவரை என்ன சட்டியில கூட போட்டாங்களாம். அவர் அதை மரிக்காததுனால பத்மூ தீவுக்கு நாடு கடத்தினார்களாம். அவ்வளோ கஷ்டத்தை யாக்கோபும் யோவானும் அனுபவித்திருக்கிறார்கள். இதோடு கூட இயேசு நிறுத்திவிடவில்லை. வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்கார வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானிக்க முடியாது, அதை என் பிதாதான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. ஒரு வாசகத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். A Roman coin was once found with a picture of an ox on it. The ox was facing two things, an altar and a plough. And the inscription read, ready for either. ஒரு முறை ரோமானிய நாணயம் கிடைத்தது. அதில் ஒரு எருது படம் இருந்தது. எருது 2 விஷயங்களை எதிர்கொண்டது. ஒன்று பலிபீடம், மற்றொன்று கலப்பை மற்றும் கல்வெட்டு எழுதப்பட்டது. எதற்கும் தயார். இப்ப இயேசு சொல்றாரு, சீஷர்களே, பலன்கள் மட்டுமல்ல, எனக்காக பாடுபட்டு மரிக்கவும் நீங்கள் தயாராக வேண்டும். அதுதான் இந்த காரியம். ரெடி ஃபார் ஐதர். ஒரு பக்கம் பலிபீடம் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த பிளவ், அந்த உழுகிற அந்த காரியம் இருக்குது. அப்ப எனக்காக நீங்க ஊழியம் செய்யவும் பலன்களை பெற்றுக்கொள்ளவும் நீங்க தயாரா இருக்கணும், இல்லாவிட்டால் மரிப்பதற்கும் நீங்கள் தயாரா இருக்கணும் அப்படின்றதான் சொல்றாரு. இன்றைக்கு நம்மை பார்த்து அதே காரியத்தை தான் சொல்றாரு. இயேசுவின் சீடர்களாக இருக்கிற நாமும் இயேசுவுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை இங்கே விவரிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 41, 42. மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். இப்ப இதை கேட்ட உடனே அந்த 10 பேருக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு டீச்சிங் கொடுக்கிறார். என்ன டீச்சிங்னா, ஏற்கனவே பல முறை கொடுத்திருக்கிறார். வாங்க பக்கத்துல வாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போறேன். புறஜாதியார்கள் பாஸ் எம்ப்ளாயி அப்படின்னும் போது அவங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க அடிமையா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அது வித்தியாசமானது. அதுதான் இங்க சொல்றாரு. புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள். ஆனா நீங்க அப்படி பண்ணக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துல அப்படியே தலைகீழா இருக்கும். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் அவர்களுக்கு ஊழியம் செய்யணும். அவன் தான் அவங்களுக்கு அடிமை. இதை குறித்து நாம் பல பாடங்களை படித்திருக்கிறோம். உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் அடிமை அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்றார்.
தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுதான் மார்க்கு சுவிசேஷத்துடைய மைய வசனம். ஏற்கனவே முதல் பாடத்துல நம்ம கற்றிருக்கிறோம், வாசிக்கலாம். மார்க்கு 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இவர் தேவகுமாரன், ஆனால் இவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். இப்ப சொல்றாரு, சீஷர்களே, நான் தேவகுமாரனா இருந்தும் அடிமையாக இந்த பூமிக்கு வந்தது போல சீஷர்களா இருக்கிற நீங்களும் என்னை போல இந்த மனுக்குலத்திற்காக, என்னுடைய சுவிசேஷத்திற்காக நீங்கள் பாடுபடுவதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை தான் அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். மார்க்கு 10:46-52 வரைக்கும் இயேசு பர்த்திமேயு குருடனை சுகமாக்குதல். ஜீசஸ் ஹீல்ட் பிளைண்ட் பர்த்திமேயுஸ். முழுவதுமாக அந்த சம்பவத்தை படிச்சிடலாம். என்ன இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை அதுக்கு பிற்பாடு படிக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த குருடனுடைய பெயர் என்ன? பர்த்திமேயு. திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு. எபிரேய மொழியில பார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா குமாரன் என்று சொல்லி அர்த்தம். இங்க ஏற்கனவே போட்டிருக்கு இவன் யாருடைய குமாரன் என்று சொல்லி, திமேயுவின் குமாரன். ஆனா ஏன் தமிழ்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. பர்த்திமேயுனாலும் அதே அர்த்தம் தான். 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய பெயர் அது இல்ல, இவன் திமேயுவின் குமாரன் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய பிரச்சனை என்ன? இவனுக்கு பார்வை இல்லை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இயேசு அந்த பக்கத்துல போறாரு அப்படின்றத அறிந்து கொள்ளுகிறான். இப்ப கத்ரான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். எப்பவுமே இயேசு கிட்ட இருந்து வேற எதையுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. பாருங்களேன், வெறும் இரக்கத்தை மட்டுமே நாம் கேட்க வேண்டும். நம்ம ஜெபத்துல ஒரு காரியமாகவே இதை எடுத்துக்கொள்ளணும். எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க போகிறோமோ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு இரங்கும். இப்போ சீஷர்கள் இதை கேட்ட உடனே அவனை அதட்டினார்கள். வாய மூடு, சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க. அவன் சோர்ந்து போகல, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப இவன்கிட்ட இருந்து இன்னொன்னு என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யார் என்ன சோர்வுற பண்ணாலும், என்ன டிஸ்கரேஜ் பண்ணாலும் இயேசுவை கூப்பிடுறதுல நம்ம நிறுத்திவிடக்கூடாது அப்படின்றத கத்துக்கிறோம். இப்ப யார் அவங்கள அதட்டினாங்களோ அவங்கள வச்சு இயேசு என்ன பண்றாரு? அவனை கூப்பிட சொல்றாரு. பாருங்களேன், அதுதான் நம்முடைய ஆண்டவர். யார் நம்மளை திட்டுறாங்க, யார் நம்மளை மோசமா ட்ரீட் பண்றாங்களோ அவங்கள வைத்தே கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அதான் நடக்குதுங்க. அப்ப அவங்களே போய் கூப்பிட்டுட்டு வராங்க. அப்ப இந்த பர்த்திமேயு என்ன பண்றான்? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கலற்றி போட்டு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், இப்ப நான் எழுந்து இயேசு கிட்ட போறேன், இனிமேல் நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால இந்த பழைய வஸ்திரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு எனக்கு பெர்மனண்டா இயேசு கிட்ட இருந்து அற்புதம், விடுதலை கிடைக்க போகுதுன்ற விசுவாசத்தோடு வருகிறான். இதை அறிந்த இயேசு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு எப்பவுமே கேட்பார். பாருங்களேன், அவன் சொல்ற, ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். இப்படி புலம்பல அவன். என்ன ஆண்டவரே இப்படி கேட்குறீங்க? நான் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில நான் வந்திருக்கிறேன், உங்க சீஷர்கள் கூட என்னை அதட்டினாங்க, ஆனாலும் உங்க மேல விசுவாசி தானே வந்திருக்கிறேன், வேற என்ன வேணும்? பார்வை தான் வேணும் அப்படின்னு சொல்லல. இயேசு என்ன கேட்கிறாரோ அதற்கு பதில் கொடுக்கிறான். நாமும் ஆண்டவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற என்ன காரியம் வேணும் அப்படின்றத கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த இடத்துல அவன் கண்ணை தொடல, இல்லைன்னா உமிழ்ந்து ஏதாவது காரியங்களை செய்யல. ஒரே ஒரு வார்த்தை தான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம். அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இப்ப இயேசு எங்க போயிட்டு இருக்கிறாரு?
சிலுவையை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த குருடன் அவருக்கு பின்பாக போக மறக்கவில்லை. இன்றைக்கு இந்த மார்க் 10ஆம் அதிகாரம் முழுவதுமா நம்ம படித்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை இதன் மூலமாக நம்ம கற்றிருக்கிறோம். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகாரம் 10. இயேசு திருமணம், ஐஸ்வர்யம், ஊழியம் பற்றி கற்றுக் கொடுக்கிறார். இப்ப இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்ய வந்துவிட்டார். கிளைமேக்ஸ் ஆஃப் ஹிஸ் மிஷன் சொல்லலாம். இயேசு இதற்கு பதில் கொடுக்கவில்லை. மாறாக அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். இயேசுவை சோதிப்பதற்கு இந்த 2 கூட்டத்தினரும் வந்திருக்கிறார்கள். பரிசேயர்களுக்கு இயேசுவின் பதில் என்ன? இனி நடக்க போகிற எல்லா திருமணங்களுக்கும் ஒரு முழுமையான ஒரு சட்டத்திட்டம் இதுதான் என்று சொல்லுகிறார். சீஷர்களுக்கு இயேசுவின் பதில். இதுல விவாகரத்தை குறித்து விளக்கமா சொல்லியிருக்கிறார். விவாகரத்து குறித்து இயேசுவின் முடிவான கருத்தை தான் இங்கே விவரிக்கிறார். 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் விவாகரத்து செய்யலாமா? திருமணங்களில் விரிசல் வரும்பொழுது அதை எப்படி கிறிஸ்தவர்கள் கையாள வேண்டும்? திருமணத்தை குறித்த பவுலின் ஆலோசனைகள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு விஷுவல் ஏட சொல்றார். என்னது அப்படின்னா, சிறு பிள்ளைகள். நல்ல போதகரே, ஒரு கேள்வி கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று ஏன் சொன்னார்? நீ நித்திய ஜீவன் உனக்கு வேணுமா? கற்பனைகளை கைக்கொள்ளு. அன்னைக்கும் 10 கட்டளைகள் இருந்துச்சு, இன்னைக்கும் 10 கட்டளைகள் உண்டு. இது ரெண்டுமே இருந்தாதான் சிலுவை. அவன் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. உன்கிட்ட ஒரு குறைய நான் பாக்குறேன். ஒருவேளை உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னுடைய பார்வைக்கு அது குறையாக இருக்கிறது. சீஷன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன? அப்ப சீஷர்களுக்கு ரொம்ப தெளிவா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க என்ன பின்பற்றி வந்திருக்கீங்களா, உங்களை நான் அப்படி விட மாட்டேன். அப்ப என்ன கிடைக்க போகிறது என்பதை இயேசு தம்முடைய ஊழிய பணியிலே அடிக்கடி சீஷர்களுக்கு இதை சொல்லி அவர்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்ப எனக்காக நீங்க ஊழியம் செய்யவும் பலன்களை பெற்றுக்கொள்ளவும் நீங்க தயாரா இருக்கணும். இல்லாவிட்டால் மரிப்பதற்கும் நீங்கள் தயாரா இருக்கணும் அப்படின்றதான் சொல்றாரு. இதுதான் மார்க்கு சுவிசேஷத்துடைய மைய வசனம். யார் என்ன சோர்வுற பண்ணாலும், என்ன டிஸ்கரேஜ் பண்ணாலும், இயேசுவை கூப்பிடுறதுல நம்ம நிறுத்தி விடக்கூடாது அப்படின்றத கத்துக்கிறோம். நாமும் ஆண்டவர் கிட்ட ஸ்பெசிபிக்கா கேட்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற என்ன காரியம் வேணும் அப்படின்றத கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார்.